Welcome to Jazz Max, Chapter 7, Exercise 7.1, 12th Standard State Board பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல 9 sum பார்த்தோம். இப்போ 10 sum important sums 5 marks. A police jeep approached the orthogonal intersect from the north direction in the chasing the speeding the car that has turned and moving the straight east. When the jeep is 0.6 km north of the intersection of car is 0.8 km to the east. Listen, first diagram வரைகிறேன். ஃபர்ஸ்ட் ஜீப் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஜீப் வந்து என்ன சைட்ல இருக்கு? நார்த் சைட்ல. நெக்ஸ்ட் கார் ஈஸ்டர்ன் சைட், ஈஸ்ட். ஓகேவா? ஒரு போலீஸ் ஜீப், இது வந்து போலீஸ் ஜீப். இது வந்து என்ன பண்றாங்க, நார்த் சைட்ல இருந்து ஜீப் வந்து ஒரு காரை துரத்திட்டே வராங்க. ஓகேவா? துரத்திட்டே வரும்போது அவன் கார் வந்து என்ன சைட்ல போகுது? ஈஸ்டர்ன் ஸ்ட்ரெயிட் மூவிங், ஈஸ்டர்ன் சைட்ல கார் மூவ் ஆயிடும். ஓகேவா? ஆர்த்தோகோனல், ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல்னா என்னது? உனக்கு ஆர்த்தோகோனல்னா பர்பண்டிகுலர். அப்போ ஜீப் வந்து பர்பண்டிகுலர் இந்த சைட்ல அப்படியே வருது. ஓகேவா? இந்த டவுன்வர்ட்ஸ்ல ஜீப் வந்துட்டே இருக்கு. சேசிங் த கார். ஓகேவா? சேசிங் த கார் இன் ஸ்ட்ரெயிட் ஈஸ்ட். ஓகேவா? when jeep is 0.6 கிலோமீட்டர். when jeep, நான் வந்து ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜீப் when jeep is 0.6 கிலோமீட்டர், அப்போ ஜீப்னா ஒய் வந்து 0.6 kilometers north of the intersector. Car is 0.8 kilometer. Car வந்து என்னது? X வந்து 0.8 kilometer car. ஓகேவா? Is the police determined with the radar that the car is increasing at 20. ஓகே, ஒரு போலீஸ் ஜீப்ல ஒரு ரேடர் இருக்கும். அதுல வந்து என்ன பண்றாங்க, டிட்டர்மைன் திஸ், அந்த காரை வந்து சேஸ் பண்றாங்க. ஓகேவா? எங்க இருக்கு அந்த கார்? இது பண்ண அந்த போலீஸ் ஜீப்புடைய ரேடர், அதோடைய டிஸ்டன்ஸ். இப்போ இங்க ஜீப் இருக்குன்னா இங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ், போலீஸ் ரேடர்ல இருந்து கார் சேஸ் பண்றாங்க. இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல தான் அது பண்ண இது பண்ணுவோம். ஒரு ரேடர் மூலியமா ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை வந்து நம்ம எக்ஸாக்ட்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்படின்னா கவனி, the police determined when the radars that car increasing at 20 kilometer by hours. இதுடைய ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா dz by dt வந்து 20 kilometer by hours. Okay, if the jeep is moving 60 kilometer, the jeep is moving 60 kilometer instant rate of, ஓகேவா? மூவிங் டி, அப்போ வந்து dy by dt இது வந்து எப்படி வருது? கீழே டவுன்வர்ட்ஸ்ல வருது. எப்படி ஜீப் வந்து இப்படி கீழே வந்து அதுக்கப்புறமா காரை சேஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ டவுன்வர்ட்ஸ்ல வரும்போது இன்க்ரீசிங் வருமா, டிக்ரீசிங் வருமா? ஓகேவா? டிக்ரீசிங்ல வருது. அப்போ என்ன பண்ணோம்? டிஒய் பை டிடி, டிஒய் பை டிடி என்ன எடுக்கணும்? மைனஸ் 60 கிலோமீட்டர் பை 60 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ். ஏன் வருது? நம்ம வெளியே இப்படி இப்படி ஜீப் வந்து வெளியே அவுட் சைட்ல போச்சுன்னா உனக்கு பிளஸ் 60. ஜீப் வந்து என்ன பண்ணு, சேசிங் காரை சேஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வருது. இது டவுன்வர்ஸ்ல வந்து இப்படி கார் சேஸ் பண்ணிட்டே போகுது. அப்போ இது வந்து என்ன வருது உனக்கு? மைனஸ் 60 கிலோமீட்டர் பை. அப்போ கார் எப்படி போயிடுது? கார் இந்த டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? அப்போ காரோடையது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கொடுத்துருக்காங்களா? நோ, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? ஓகேவா? அப்போ டிஎக்ஸ் பை டிடின்னா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கார் வந்து டிஎக்ஸ் பை டிடி வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் இந்த டயக்ராம்லேயே நான் போட்டுட்டேன். இப்போ உனக்கு என்ன சொல்ல, ரைட் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ட்ரையாங்கிள். இது ஆர்த்தோகோனல்னா பர்பண்டிகுலர் உனக்கு ரைட் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பித்தாகரஸ்ல போடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் நம்ம வேல்யூஸ் வந்து டிஎஸ் பை இசட் தெரியும், எக்ஸ் உடைய வேல்யூ தெரியும், ஒய் உடைய வேல்யூ தெரியும். அப்போ இசட் உடைய வேல்யூ தெரியாது. ஓகேவா? அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னது? 0.8 ஸ்கொயர், y உடைய வேல்யூ 0.6 ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர். 0.8னா என்ன வரும்? 0.64, 0.36 ஈக்குவல் டு z ஸ்கொயர். ஆட் பண்ணான வருது 100 வருமா? 1.00 வரும். இப்போ z ஈக்குவல் டு 1. ஓகேவா? z ஈக்குவல் டு 1. அப்போ z வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், z ஈக்குவல் டு 1. ஓகேவா? z ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? dx பை dt கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின்ஸ் இதுவே வச்சுக்கலாமா? அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகேவா? அப்போ 2x dx by dt plus 2y dy by dt equal to 2z dz by dt. ஓகேவா?
இப்போ எல்லா வேல்யூம் தெரியுமான்னு பாரு. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ காமனா என்ன இருக்கு உனக்கு 2 டேர்ம் டிவைட் பை 2 போட்டா 2 கேன்சல் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். அப்ப x உடைய வேல்யூ என்ன தெரியும்? x உடைய வேல்யூ என்ன இருக்கு? 0.8 into ஓகேவா? dx by dt என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். dx by dt தான் கண்டுபிடிக்கணும். பிளஸ் y உடைய வேல்யூஸ், what is the y value? 0.6 ஓகேவா? dy by dt என்னது? மைனஸ் 60 equal to z value என்னது 1. dz by dt என்ன வரும் உனக்கு 20. ஓகேவா? அப்ப இது பண்ணா என்ன வருது? 0.6னா 0.8 into dx by dt 0.6 into minus 60. 0.6 into minus 60 என்ன வரும் உனக்கு? 0.8 into dx by dt equal to இது மைனஸ் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? minus plus into minus minus 0.8 into 16 36 equal to 20. இது minus இந்த சைடு எடுத்துட்டு போனா plus ஆயிடும். அப்போ dx by dt equal to 20 plus 36 divided by 0.8. நான் கீழே எடுத்துட்டு வந்தேன். அப்போ என்ன வருது உனக்கு 56 by 0.8. இப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணா என்ன வரும் உனக்கு? into 10 into 10. அப்போ 560 divided by 8. அப்போ 8 ஆல என்ன வரும்? 8 7s of 70. அப்போ 70 kilometer by hours. ஓகேவா? அப்போ dx by dt உடைய இது என்னது? dx by dt. Listen, dx by dt. அப்போ dx by dt னா ஜீப் உடையது, கார் உடையது ரேட் என்னது? dx by dt 70 kilometer by hours. Okay, thank you.